ஹலோ வியூயர்ஸ், கூகுள் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. கூகுள் ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தாங்க. பிக்சல் 8 ரிவ்யூ பேக்கேஜும் வந்துருச்சு. 8 சீரீஸ். என்ன ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியுமா, அந்த 7 வருஷம் அப்டேட்ங்கிறது தான் எக்ஸைட்மெண்ட். பட் ஜென்யூனா டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ கேட்டேன், என்ன 7 வருஷம் அப்டேட், என்ன இது? நிறைய பேர் அது கிமிக்கா ஸ்கேமாலாம் சொல்றாங்க. பட் என்ன அருமையான விஷயம்னா, கூகுள் முன்னாடி வந்து என்ன 3 இயர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்ஸ் கூட வந்து ஸ்டாக் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து எவ்வளவு பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல 7 வருஷத்துக்கு. நம்மள மாதிரி ஆளுங்க நம்ம வந்து 7 கஷ்டம் பஸ் இல்ல பஸ். யூஎஸ்லயே பாத்தீங்கல்ல, அதுக்குள்ள நம்ம மனோஜ் பாருங்க, ட்விட்டர்ல 7 Pro வச்சிருந்தான், ட்ரேடிங் போட்டான். அங்க எல்லாம் ட்ரேடிங் போட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து வாங்குறவனுக்கு பெனிஃபிட் கிடையாது. அந்த டிவைஸ் ரீசேல் பண்றீங்களா, அவங்களுக்கு பெனிஃபிட். சரி, இப்போ ஒரு கார், பைக் எல்லாம் ஒரு செகண்ட் ஹேண்ட், தேர்ட் ஹேண்ட், ஃபோர்த் ஹேண்ட் அந்த லெவலுக்கு போகுதுல. அந்த மாதிரி போன்ஸ், இப்போ எஸ்பெஷலி ஹை எண்ட் போன்ஸ், ஐபோன் ஆகட்டும், பிக்சல் ஆகட்டும், சாம்சங் ஹை ஆகட்டும், நிறைய பேர் கை மாறுது போன்ஸ். உண்மைதான். சோ அந்த மாதிரி ஆகும்போது நார்மலா அந்த செகண்ட் ஹேண்ட் விட்டுருங்க, அது கூட அப்டேட் வரும். தேர்ட் யூசர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அப்டேட்டே வராது, முடிஞ்சு போன 7 இயர் சொல்றதுனால 20-30 இயருக்கு அப்டேட் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதனால எவ்வளவு பேர் பெனிஃபிட் ஆவாங்க? கண்டிப்பா ஆவாங்க. இன்கேஸ் 2027 வாங்குனா பார்ட்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சோ ரிப்பேர் ஹார்ட்வேர் இஷ்யூஸ் வந்தாலும் சர்வீஸ் பண்ணுவாங்களாம். என்ன அவங்களோட நோக்கம்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க எவ்ரி இயர் நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, நீங்க போனை லாங்கரா யூஸ் பண்ணணும் தான் எங்களோட ஐடியா. அதனால வந்து அவங்களுக்கு என்னன்னா, நீங்க போன் யூஸ் பண்ணும்போது அதுல கூகுள் பிளே சர்வீஸ் இருந்ததுன்னா எனக்கு போதும், பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க தான் வாங்குனீங்களா, யூடியூப்ல ஆட் பார்த்தா போதும். அதேதான் கரெக்ட் தான் பாஸ், கரெக்ட் தான். பிசினஸ் வாங்குறவங்க அப்கிரேட் பண்ணலாம், லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் வேணும்னு சொல்லி அப்ப அப்கிரேட் பண்ணலாம். அப்படி வேணாம்னா இதே 7 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 7 வருஷம் ஒரு போனை நம்ம யூஸ் பண்ணிருக்கோமான்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. 7 நாள் ஒரு போன்ல சிம் இருக்காது, அதுவே கஷ்டம். இல்ல நம்ம பசங்க ஒரு சிலர் 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணிருக்காங்க, அது பாத்தீங்க. பட் 7ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் வாங்க பாப்பா, டப்பாக்குள்ள போவோம். என்ன பாத்தீங்கன்னா, பாக்ஸ்ல வந்து வருண் கிருஷ்ணன் இருக்கு. விழுந்துருச்சு வெளியே ரெண்டுமே. இங்க இந்த சைடுல வருண் கிருஷ் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம சேனலுக்கு தான், சைட்டுக்கும் சேனலுக்கும். 8 Pro பிக்சல் 8 வேற லெவல். வாட்ச் மட்டும் மிஸ்ஸிங், அது கூட சீக்கிரம் வருது. பிக்சல் வாட்ச் 2 சூப்பர். பட் இது என்னன்னா, ரெண்டுமே வந்து மேட் இன் சைனா. வியட்நாம் தானே. நிறைய லீக் ஆகுதுன்னு சொல்லி மாத்திட்டாங்களோ. சைனால மட்டும் லீக் ஆகுதா, என்னென்னமோ லீக் ஆயிருக்கு ஒரு போன். ஆனா போன் லீக்காலே பிக்சல் தான் நிறைய லீக் ஆகுது வியட்நாம்ல. அதனால வந்து இம்போர்ட்டட் பை புழுதி வாக்கம் ரெடிங்டன். அடே, இங்க இருந்து டெல்லி திரும்பி வந்திருக்கா. இது வரைக்கும் நான் தெரிஞ்சதுன்னா இங்கே வாங்கிருவேன். இங்கதான் பஸ். 8 Pro பே கலர். இது வந்து புது கலர். என்ன சிவகார்த்திகேயன் படத்துல பாட்டுலாம் சொல்றீங்க? ரோஸ். இது வந்து ஓபன் பண்ணி பாத்துருக்கீங்க, அது ஓபன் பண்ணுங்க. 8 Pro எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேன். வர எல்லாரும் சார்ஜிங் பிரேக்கே தரது இல்ல வேற. அது பிக்சல் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. வா இந்த கலர் பாருங்க, ஃப்ராஸ்டட்ல எல்லாமே, ரெண்டுமே ஃப்ராஸ்டட். இது வந்து கிளாஸ், இது வந்து மேட். ஆமா, இது வேற லெவல் இருக்கு இந்த ப்ளூ கலர். இவெண்ட்ல பார்த்தேன், இதுல வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்ல, டெம்பரேச்சர் சென்சார். சோ நீங்க வந்து இந்த போனுக்கு மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு ஆகுதுன்னு. எப்படி குசும்பா பேசினார் பாத்தீங்களா? 15 Pro Max மெஷர் பண்ணி பார்க்கலாமா? சோ வேற லெவல் குசுவா ஹார்ட்வேர். ஆஹா, அலுமினியம் ஃப்ரேம், கிளாஸ் மேட், பேக். எனக்கு இது சைஸ் பிடிச்சிருக்கு பாஸ். எப்பயுமே அதே வெயிட் தான், 1 கிராம் ஹையரோ அதுதான். 7 Pro கம்பேர் பண்ணும்போது நான் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் லைட்டா மாத்தி. 7 இங்க தானே இருந்தது. அது இருக்குல்ல, இங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன் 7ஓட. ஏன்னா ஸ்கிரீன் கம்மி பண்ணிருக்காங்க, 6.2 இன்ச் ஆயிருச்சு. பட் ஆனா ஸ்லைட்டா திக்கான மாதிரி இருக்கு. ஆமா, உண்மைதான், திக்கா இருக்கு. பட் ஆனா செம ஃபினிஷ், சூப்பர். ஆனா அது வந்து பார்த்தாலே ஒரு கண்ணை பறிக்கும் கலரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஆன் பண்ணி பாப்போம். சிமெட்ரிக் பெசல்ஸ் வரல, பாப்போம். ஸ்கிரீன் 6.7 இன்ச். அவங்களோட ஆக்டிவா டிஸ்பிளேவாம், பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே இது வரைக்கும் அவங்க கூகுள் போன்ல போட்டது இதுதானா. அந்த ஆக்டிவானது செமையா இருந்தது. ஆக்சுவல் டிஸ்பிளே இந்த மாதிரி இல்லையா, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆக்டிவா, ஆக்சுவல்னு சொல்லாம ஆக்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது, ஏதோ AMOLED தானே. ஆமாமா, அது 0.1 இது. ஆமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு இல்ல போல. இந்த தடவை யூஸ் பண்ணிருக்கிற டிஸ்பிளே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். யூஸ் பண்ணி பார்க்கணும். ஃபிளாஷ் இருக்கு. வேற என்ன இருக்கு டப்பால உங்களுக்கு? டப்பால அதே மாதிரி C to C கேபிளும் நம்ம அடாப்டரும் இருக்கு. அடாப்டர், இந்த அடாப்டர் இதுல போடலாம். இந்த கன்வெர்ட்டர் ஐபோன்ல இருந்து மைக்ரேட் பண்ணனும்னா இந்த யூஸ் பண்ணலாம். சூப்பர். மத்தபடி வேற எதுவும் இல்ல, எப்பயும் மாதிரி கொஞ்சமா பேப்பர் ஒர்க். அதுதான். சிம் கார்டு மினிமல். பின் இருக்கா? பின் வச்சிருக்காங்க. நல்லது. 128 GB யூனிட் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு பிக்சல் 8 Pro. ஆனா 8 வந்து 128 and 256 ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா,
ஆனா இவங்க அநேகமா கொஞ்ச நாள் கழிச்சு 256 கொண்டு வருவாங்க, டிமாண்ட பார்த்து கொண்டு வருவாங்க. சார் வேல்யூ ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். பிக்சல் 8 ப்ரோ வந்து நமக்கு வந்து ஒன்லி sub 6 தான், மில்லிமீட்டர் வேவ் சப்போர்ட் கிடையாது. அதனால தான் ஒரு எக்ஸ்ட்ரா பேண்ட் இருக்காது யூனிட்ல. ஓகே. ஸோ 6.7 inch 128 GB sub 6. ஸோ சார் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 watt per kilogram for head, 0.99 watt per kilogram for body. அதுதான் 8 ப்ரோ. அதுல என்ன போட்டிருக்கு 8ல வந்து 1.98 ஹெட் அண்ட் பாடி. ஸோ டீசெண்டான சார் வேல்யூ தான். ஆமா, அந்த ஸ்கிரீன் செமையா இருக்குல்ல, பெசலே இல்லாம. இதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இப்போ டிவைஸ் டு டிவைஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து இன்னும் ஈஸின்னு. ஆமா, ஐபோன் காமிக்குது மைக்ரேஷன். பட் எனக்கு என்னன்னா G3 எப்படி இருக்கு இந்த QR கோட். ஆமா, இது வந்து இப்போ நம்ம பழைய போன்ல இந்த QR ஸ்கேன் பண்ணிட்டோம்னா என்ன விஷயம்னா, மெயின் ஹைலைட் G3 நம்ம அந்த Tensor G3 நம்மளோட ஓன் ப்ராசஸர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இது சூடாகுதா. பட் நாங்க யூஸ் பண்ணதுல இருந்து அவ்வளவா சூடு ஆல அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதை நம்ம ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியும். இது ஒரு அன்பாக்சிங்னால நம்ம வந்து சும்மா ஒரு டிவைஸோட ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். ஃபுல் ரிவ்யூல வந்து நம்ம அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் போவோம். பட் ஓவரால் வந்து செம பிரீமியம் ஃபீல். அண்ட் ஒரு இந்த கேமராஸ் புது 50MP சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு போன்லயும் கேமரா அண்ட் மேக்ரோவும் இருக்கு. இதுல 12MP அல்ட்ரா வைட்லயே மேக்ரோ இருக்கு. அது 48MP ஒரு டெலிஃபோட்டோவும் இருக்கு அதுல. ஆமா, அதுவும் 48MP. மூணு எல்லாமே மாத்திருக்காங்க. 8 ப்ரோ வேற லெவல், எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க, எல்லாமே புதுசு. அண்ட் ஒரு டெம்பரேச்சர் சென்சார், ஃப்ரண்ட் கேமரால ஆட்டோ ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, பார்த்தேன். சோ குரூப் செல்ஃபீஸ்ல இருந்து எல்லாமே அல்டிமேட்டா செம லெவல். சோ இந்த பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா, உங்க போன் வந்து பிக்சல் 8 வந்து சாட்டின் மெட்டல் ஃபினிஷா, கிளாஸ் பேக், பாலிஷ்டு கிளாஸ் பேக். 8 ப்ரோ வந்து மேட் கிளாஸ் பேக் அண்ட் அலுமினியம் ஹவுசிங். ஸோ ரெண்டுமே ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் பண்ணாது, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இது கொஞ்சம் லைட்டா வருதா அந்த கிளாஸ், அது சூப்பர். இது சூப்பர். இது வந்து இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி இருக்கு, மேட் கிளாஸ் பேக். எப்படி தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல இது. ஆனா ஏதாவது உடைச்சா ரிப்பேர் பண்ண முடியுமா, அதான் யோசிக்கிறேன். பட் டைப் சி போட்டிருக்கு. 7 வருஷத்துக்கு பார்ட்ஸ் இருக்கும்னு நாங்கல்ல. ஆமா, 7 வருஷத்துக்கு பார்ட்ஸ் இருக்கும். பட் போன் ஒழுங்கா இருக்கணும்ல, ரிப்பேர் பண்ற லெவல்ல இருக்கணும் தான் ரிப்பேர் பண்ண முடியும் கண்டிப்பா. சோ கேமராஸ் வேற லெவல், ஆட்டோமேட்டிக்கா மேக்ரோ ஸ்விட்ச் ஆகுதா, அந்த இது காட்டுது. சோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு புது ஃபீச்சர் இருக்கு. 8 ப்ரோல வந்து ப்ரோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வாட்டி. ஐயோ ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அது சோ வேற லெவல்ல இருக்கு. டெமோ காமிச்சாங்க பிக்சல் 8 ப்ரோ ஈவென்ட் போதும். சோ ப்ரோ கண்ட்ரோல்ஸ் இருக்கு. சோ அதனால நீங்க அந்த ஐஎஸ்ஓ சேச்சுரேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். அது தவிர வந்து புது வீடியோ வந்து செமையா காமிச்சாங்க. அப்கமிங் ஃபீச்சர் ஒன்னு இருக்கு, வீடியோ பூஸ்ட். இப்போ இந்த போன்ல இல்ல, ஐ மீன் சாஃப்ட்வேர் அப்டேட்ல வரப்போகுது. அது வீடியோ பூஸ்ட் வந்து நீங்க ஏஐ வச்சு போட்டோ அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணலாம், சீனியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பயங்கரமா இருந்தது டெமோ. சோ அது வரப்போகுது கூடிய சீக்கிரம். அது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மேஜிக் எரேசர் ஃபார் ஆடியோ இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அங்க காமிச்சது வந்து எப்படின்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு எப்படி பேசினா அது அப்படியே நீங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் செலக்ட் பண்ணி தூக்கலாம். ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, கிரியேட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு, வேற லெவலில் இருக்கு. I'm Varunaditya Singh, reporting live from Google SS in Delhi. We are here to witness the highly anticipated Pixel 8 launch event. Some interesting spaces, some fun engagement, all that reveal the extraordinary features of new Pixel. Magic Eraser feature now. Let's try. It's identifying the sounds. So as you can see now, it's showing speech, music, and noise. We're going to be reducing all that to 0. The settings. You don't hear any of the train noise now. It's all gone. அது தவிர வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலா இப்போ கூகுள் அசிஸ்டன்டே will be paired with bardன்ட்டாங்கல்ல, அது வேற ஒண்ணு. ஆனா யூஎஸ்ல தான் ரொம்ப நைட் சைட் வீடியோக்கும் வருதா? நைட் சைட் வீடியோ இருக்கு, வேற லெவல்ல இருந்தது அதுவும். சோ அதுவும் வேற லெவல். லாங் எக்ஸ்போஷர், போர்ட்ரேட் நிறைய இருக்கு இது. ஆனா எவ்வளவு பேரு மக்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போறாங்கங்கறத நமக்கு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆமா, மெயினா சொல்லணும்னா பிரைஸ். பிக்சல் 8 வந்து 75,999. இது வந்து 1,06,999. ஆனா இப்ப என்னன்னா எப்படி இன்கிரீஸ் ஆச்சுன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு போன தடவை பாத்தீங்கன்னா 84,999 இருந்ததா 7 ப்ரோ. ஆமா, 84,999 50 ரேஞ்ச்ல இருந்தது. இது வந்து 59,999. என்ன மெயினான விஷயம்னா, ஒன்னு 8க்கு 7க்கு வந்து 8க்கு வந்து அவ்வளவா யூஎஸ்ல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா 8 ப்ரோக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, $1,000 ஆக்கிருக்காங்க, $999.
போன தடவை வந்து 799 899 தான் இருந்தது. 899 ப்ரோ மாடல். சோ அது இந்த தடவை 999. அதனால வந்து பட் என்னன்னா இப்போ நீங்க பிக்சல் வாட்ச் இதோட சேர்ந்து வாங்குறீங்கன்னா 20,000 வாங்கலாம் போல இருக்கு. இங்க அங்க ஃப்ரீ. அங்க வாங்கிட்டு இங்க வரலாமானா நான் ஒரு வாட்டி ஏதோ 6 வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தது, திரும்பி அங்க போய் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டேன் யூஎஸ்ல. ஸோ வாங்குறதா இருந்தா இங்கேயே வாங்கலாம், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இங்க குளோபல் வாரண்டி கிடையாது. அது பிக்சல் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து சர்வீஸ் சென்டர் இந்தியா ஃபுல்லி இருக்குன்னு சொல்றாங்க. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் கூகுள் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அட்டென்ட் பண்ணணும்னா பட் நிறைய பேர் மிக்சர் நாங்கள் வந்து ஏதோ ஒரு டிவைஸ் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணோமே, பிக்சல் 4a போர்டு போயிடுச்சுன்னு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க வித்தவுட் எனி காஸ்ட்டு. பட் அதுதான். ஸோ பிக்சல் 8 நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த கேஷ்பேக்லாம் போக 8 ப்ரோ கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு. ஆனால் அந்த கேமரா வேற லெவல் கேமரா, எஸ்பெஷலி போட்டோஸ். இப்ப கூட இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பிக்சல் 3 இருக்கு சிவா, அது கூட செம போட்டோஸ் எடுக்கும், செம்மையா எடுக்கும். அதுல ஃப்ரண்ட்ல வீடியோ மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் பிக்சல், அதுக்கு ஐபோன் தான் வச்சிருப்பேன். ஏன்னா வீடியோஸ் வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். ஆனா 7 ப்ரோல கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் 8 ப்ரோல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் யூஸ் பண்ணி பாக்குறதுக்கு. ஏன்னா வந்து 8 ப்ரோட கேமரா வீடியோ சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி அந்த வீடியோ பூஸ்ட் வந்து ஐபோன் வீடியோ குவாலிட்டியோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஸ்டேஜ்ல அப்படிதான் டெமோ பண்ணி காமிச்சாங்க. பட் பாப்போம் இப்படிதான் இருக்குன்னு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த அப்டேட் வரும்போது. பட் ஓவரால் விலை அதிகமா இருந்தாலும் பிக்சல் வந்து பிக்சல் எக்கோசிஸ்டம்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்றது வர்த்து. பட் மற்றபடி உங்களுக்கு வாங்கணும்னா நீங்க வெளியூர்ல இருந்து வாங்கலாம், ரிஸ்க் எடுக்க விரும்புனா. இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் பண்ணி அடுத்த பிக் பில்லியன் நம்ம மக்கள் நிறைய பேர் தான் சொன்னாங்க நான் பிக் பில்லியன் டேலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சோ விலை குறைய வாய்ப்பு இருக்கு. எப்படியும் எப்பவுமே வாய்ப்பு இருக்கு, புது படம் வாய்ப்பு இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வர்த்தா அப்கிரேட் பண்றது சேவா. எனக்கு நம்ம வேணா எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம். G3 சூடாகலன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண சொல்லலாம். ஏன்னா இதுல எல்லாரும் பண்ண ஒரே கம்ப்ளைண்ட் கொஞ்சம் சூடாகுதுங்கிறது தான் Tensor G2. வேற G3 வந்து அந்த அளவுக்கு சூடாகல, அதே சமயம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டா இருக்குன்னும் போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் உடனே அப்டேட் ஆகணும்னு அவசியம் இல்ல. வருண் சொன்ன மாதிரி மேபி நம்ம அடுத்து பிக் பில்லியன் டேக்கு வெயிட் பண்ணி பண்றதா இருந்தாலும் நம்ம 7 யூசர் ஏன் அப்போ 8 ப்ரோ போக கூடாது. பட் ஆனா ஒரு நல்ல விஷயம், கூகுள் நிறைய நடுவில் ஸ்டாப் பண்ணிதாங்க, இந்தியாவில் லான்ச்சே பண்ணல. அவங்க 3க்கு அப்புறம் இந்தியாவில் 4 லான்ச் பண்ணல, 5 லான்ச் பண்ணல. அப்புறம் 4a தான் வந்தது. ஆமா 4a வந்துச்சு, அதோட 6a தான். 3a வந்தது 3க்கு அப்புறம். 3a 4a அப்புறம் 6a. சோ அதுக்கப்புறம் 5ம் வரல, 4ம் வரல. 7 ஃபுல் ஃபிளெஜ்டா 7a 7 ப்ரோ எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 8 ப்ரோ அது வந்திருக்கு. ஸோ அவங்க அட்லீஸ்ட் ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க. பட் என்னன்னா இன்னொரு நல்ல விஷயம் வந்து 128GB கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 256 கொண்டு வரக்கூடாதா? அதுதான் வருத்தமா இருக்கு. பேஸ் வேரியன்ட் 256 இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க. இதுதான் சாம்சங் பாருங்களேன், அந்த 1 lakh பிரைஸ் பாயிண்ட்ல S23 அல்ட்ரா எவ்வளவு 256GB வருமா? 256 தான். சோ அதுதான் அங்க S21 அல்ட்ரால இருந்தே நீங்க சொல்ற மாதிரி தான் 21 அல்ட்ராவும் 256 தான். சோ இவங்க அதுதான் இவங்க கூகுள் கொஞ்சம் அத ஒரு அட்லீஸ்ட் பேஸ் மாடல் 128ல 2023ல ஆப்பிளே 14 ப்ரோ மேக்ஸ்க்கு 256GB மினிமம் வச்சிருக்காங்க. 15 ப்ரோ மேக்ஸ். ஆமா மாத்திட்டாங்க, 256GB தான் பேஸ் மாத்திட்டாங்க. அந்த மாதிரி அத கம்பீட் பண்ணும்போது இவங்களும் வந்து ஒரு 256GB பேஸ் வேரியன்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ சீரிஸ்க்கு. அட்லீஸ்ட் அப்படி இல்லனா அந்த கூகுள் போட்டோஸ்ல வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வச்சாது கொடுக்கலாம். பட் என்ன காமெடினா அந்த 128GB இருந்தாலும் 12GB கொடுத்துருக்கான். அது கம்மி பண்ணல, 8GB கிடையாது போன வாட்டி மாதிரி. எல்லாமே 12GB தான். 256 12GB 128 12GB 1TB வாங்கினாலும் 12GB தான். 512 தான் மேக்ஸ். 512 இருக்கு, 1TB வந்து இங்க இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. சோ 4 SKU அங்கலாம் 4 மாடல், இங்க ஒரே ஒரு மாடல் தான் ரெண்டுத்துக்குமே. ஆனா இங்க என்னன்னா கலர் ஸ்பேசஸ்ல இந்த பே அண்ட் ஒப்சிடியனா பிளாக் அது கொண்டு வராங்க இந்த பிக்சல் 8 ப்ரோல. பிக்சல் 8 பொறுத்த வரைக்கும் 3 கலர். என்ன கலர் இது? என்ன கலர்? வர வர பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த ரோஸ் கலர் ஒப்சிடியன் ஹேசல், அந்த கிரீன். நம்ம 7 ப்ரோல ஒரு கிரீன் இருக்கும்ல, அது கோல்ட் கிரீன் அண்ட் கோல்டன். அதுதான் வந்து இது எந்த விதத்துல ரோஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் லைட்டா குண்டான மாதிரி இருக்கு போனு. பட் ஆனாலும் இது 100 ஃபீல் யூஸ் பண்றதுக்கு வேற. ஆனா ஒரு வார்ம்னஸ் இருக்கு தானே செய்ததுல? இல்லையே, அது வார்ம்னஸ் எதுவும் தெரியலையே. இல்ல இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அது தொட்டா இப்போ இது வந்து பாருங்க 7 இங்க இருந்தது, தொட்டு பார்த்துட்டு அது தொட்டா மேபி வார்மா இருக்கு. என்னது இது? என்ன 7a? இது Tensor G2 அது. அது கம்பேர் பண்ணிட்டு இது பண்ணா பாப்போம். அப்போ யூஸ் பண்ணா தெரிஞ்சு செட்டப் பண்ணும்போது எப்பவுமே பார்க்க கூடாது. ஏன்னா வந்து இதுல அவ்வளவா தெரியலையே பாருங்க. இது வந்து ஆமா இதுல அவ்வளவா தெரியல. அதுக்காக எல்லாரும் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? பட் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க கூகுளோட பிக்சல் 8 and 8 ப்ரோ? நீங்க ஆல்ரெடி பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு பிக்சல் 8 பிக்சல் சீரிஸ் ஃபோன்ஸ்? 7 வருஷம் அப்டேட் ப்ராமிஸ் பண்றாங்க. பிளஸ் அது தவிர ஹைலைட் பாத்தீங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ் நம்ம வீடியோல பாப்பீங்க. அடுத்து 8 and 8 ப்ரோ.
4K 60 FPS வீடியோ சாம்பிள். ஸோ அப்படியே அல்ட்ரா வைட் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 2x ஜூம், 7x வரைக்கும் ஜூம் போகலாம். ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் ஆப்ஷன் இல்லை இதில். ஸ்டெபிலைசேஷன் ஓகே, டீசெண்டாக தான் இருக்குது ஸ்டெபிலைசேஷன். HDR வீடியோ. ஸோ HDRல அல்ட்ரா வைடு. ஸோ இது வந்து மெயின் கேமரா. 2x, இதுலேயும் 7x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் HDR வீடியோ 4K 30 FPS ரெக்கார்ட் ஆகுது. டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டு இதுவும் தெரியுது, என்னோட ஃபேஸும் தெரியுது, கிளியராக இருக்குது. ஸோ 1.4x வரைக்கும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. சரி, அவுட்டோரில் அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டாக சன்ரைஸும் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் கேமராவில் 4K எடுக்க ட்ரை பண்ணால் HDR எந்த அளவுக்கு இருக்குது, அதை டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். ஃபீல்ஸ் குட், அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா எப்படி இருக்குது? சூப்பராக தான் இருக்குல்ல. அல்காரிதமில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்றதுக்கு தான், பட் ஃபார் ஷூர் இருக்குங்க. ஓகே, 10-bit HDR வீடியோ எப்படி இருக்குது பார்க்கலான்னு தான் அப்படியே அல்ட்ரா வைடுக்கு போகிறேன். ஸோ இப்போ இது வந்து 100% HDR. நான் வந்து எப்படின்னா ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இவ்வளோ நேரமாக நம்ம எடுத்த வீடியோஸ்லலாம் நம்ம HDR ஃபோர்ஸ் பண்ணல. பட் இப்போ வந்து நான் HDR கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது 4K வீடியோ? தரமான சம்பவமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் நம்ம வந்து HDR ஃபோர்ஸ் பண்ண முடியும், அதாவது ஆப்ஷன் ட்ரிகர் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ட்ரிகர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது, ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுதா? பட் க்ளவுட் வந்து கரெக்டாக சன்னை மறைச்சிருச்சிங்க. எஸ், மறைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம பார்த்துருக்கலாம், பட் மறைச்சிருச்சு. ஸோ நம்ம சாம்பிள்ஸை பார்த்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Pixel 8 Pro அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் வரும். சிவபரணி, பாய்.